ஐயா கோவிலுக்கு வந்தா ஒரு 4 ஒரு 10 ரூபா 5 ரூபா சில்லறை எடுத்துட்டு வாங்க ஐயா. ஏன் தட்டுல காசே போடாம வர நீ பாட்டுக்கு. ஏன் நான் போட்டேனே? என்னத்த போட்ட? 1 ரூபாய் காயின் போட்டியா தானே? 1 ரூபாய் போடல 5 ரூபாய் போட்டேன். 5 ரூபாய் போட்டியா? ஆமா. அடேங்க அப்பா 5 ரூபாய் காயினை அதை போட்டு தட்டுல போட்டு ஏண்டி அரை கரண்டி பொங்கல் வாங்கி சாப்பிட்டு வரீங்க. அதுக்கு என்ன? ஏன் நம்ம காசு போட்டாதான் வந்து கோவிலுக்கு வந்தா அதான் காணிக்க கொடுக்கணும்ப்பா. அப்பதான் குருக்குலம் நல்லா இருப்பாரு. கோயிலும் பாருங்க எப்படி சுத்தமா வச்சிருக்காங்க பாரு கோயில. காணிக்க கொடுக்கணும். இதுல எங்க இருந்து வரும் காசு? அவங்க மனசு வச்சு எவ்வளவு கொடுக்குறாங்களோ கொடுக்கணும். உன் மனசு வச்சுதான் 5 ரூபாய் தான். என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமிரா உனக்கு? 5 ரூபாய் உனக்கு சாதாரணமா போயிடுச்சு அவனுக்கு. இன்னும் கேட்டா நம்ம கோயிலுக்கு வந்து காசு போடக்கூடாது. சாமி தான் நமக்கு கொடுக்கணும், நம்ம சாமிக்கு கொடுக்க கூடாது. அப்ப பெருக்கிறவங்களுக்கு இந்த சுத்தமா வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த குளம்லாம் மெயின்டைன் பண்றாங்க. கோயில சுத்தம் பண்றவங்களுக்கு யார் சம்பளம் தருவா? அதெல்லாம் உள்ள வந்து அர்ச்சனை பண்ற குருக்களுக்கு யார் சம்பளம் தருவா? அவங்க பாத்துப்பாங்க. அவங்க பாத்துப்பாங்க. அதுக்குதான் பாரு என் மனசு வந்து பெரிய மனசுனால தான் 3000 ரூபாய் உண்டியில போட்டு வந்தேன். என்ன சொல்ற? 3000 ரூபாய் உண்டியில போட்டேன்ப்பா. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ஏது உனக்கு? ஏன் இருந்துச்சு என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன் போட்டேன். அதான் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தது? எந்த காசு அது? என்ன காசு? எங்கிருந்து வர காசு? என்ன மரத்தையா கையன் காசு? பைத்தியம்.